Hi students, this is Hamidunisha, computer science teacher from Dhanlakshmi High Secondary School. In last class we complete the lesson number system. Now we are going to see the chapter 3 computer organization. So what is computer? Computer அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக எந்த ஒரு டிவைஸுமே இல்லை. அப்போ நம்ம எதை தான் கம்ப்யூட்டர் சொல்கிறோம்? ஸோ த காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், CPU, storage devices, primary memory, everything can be together, it's called as computer. Okay students, ஸோ கம்ப்யூட்டர்ன்றது தனியாக ஒரு டிவைஸ் கிடையாது. இந்த டிவைஸ் எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். Okay, so computer organization deals with the hardware component of a computer system. It includes input output devices, central processing unit, storage devices and primary memory. So then next பார்த்தீங்கன்னா difference between the computer architecture and organization. ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்கும் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டீல்ஸ் வித் த என்ஜினியரிங் கன்சிடரேஷன் இன்வால்வ்ட் இன் டிசைன் எ கம்ப்யூட்டர். யூ நோ அபவுட் தி ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர்னால என்ன சொல்லுவோம்? டிசைனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹவு த சிஸ்டம் வில் பி டிசைன் அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்கிடெக்சர். ஓகே, அண்ட் ஆர்கனைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ் வித் தி ஹார்ட்வேர் காம்போனன்ட். ஸோ ஹார்ட்வேர்னா என்னன்னு சொல்லுவோம்? நம்ம இன்புட் டிவைசஸ் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் எல்லாமே வந்து என்ன தான் சொல்லுவோம்? நம்ம ஹார்ட்வேர் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு ஆர்கனைசேஷன். ஸோ ஆல் தி ஹார்ட்வேர் காம்போனன்ட் டுகெதர் யூஸிங் த ப்ரோக்ராமர். ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் ஹார்ட்வேர் காம்போனன்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜாயின் பண்ணிவிட்டு, தட் மீன்ஸ் சிபியூவில் கனெக்ட் பண்ணுவோம். கீபோர்ட், மவுஸ் அண்ட் தென் அவுட்புட் டிவைஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், பிரிண்டர் அண்ட் தென் ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே நம்ம மானிட்டர் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒர்க் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் வந்துட்டு கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்ஸ். சரி, மைக்ரோ ப்ராசஸர்னால் என்ன, அது எப்படி இருக்கும்? ஸோ மைக்ரோ ப்ராசஸர் இஸ் எ thing which is hold on the pins. நிறைய பின்ஸ் எல்லாம் இருக்கும். மைக்ரோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா combined and several pins together. ஓகேவா? இட்ஸ் லுக் லைக் எ சிலிக்கான் சிப். ஓகே, ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போது தியரி பார்க்க போகிறோம். So the CPU is the major component of a computer which performs all tasks. ஸோ ஏன் நம்ம வந்துட்டு CPU வந்துட்டு மேஜர் காம்போனன்ட் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் எல்லாத்தையுமே நம்ம எங்கே வந்துட்டு கனெக்ஷன் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா CPU தான். லைக் மானிட்டர் CPUவில் தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். தென் இன்புட் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா மானிட்டர் அண்ட் CPUவில் கனெக்ட் பண்ணியிருப்போம். கீபோர்ட், மவுஸு அண்ட் ஆஸ் வெல் அஸ் அவுட்புட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், பிரிண்டர் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம எங்கே கனெக்ஷன் கொடுப்போம்? சிபியூவில் தான். அப்போது CPU த்ரூ தி CPU ஒன்லி எவ்ரிதிங் ஒர்க்கிங். அப்போ அது ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாமே சிபியூலேருந்து நமக்கு ஒர்க்கிங் ப்ராசஸ் நடக்கும் இல்லையா? ஸோ அதில் என்ன நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் சிப், சிலிக்கான் சிப் இருக்குது. அது மூலிமா தான் என்ன பண்ணும்? நமக்கு எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? மைக்ரோ ப்ராசஸர் வந்துட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? அதாவது இன்டெகிரேட்டட் சர்க்யூட்டில் மைக்ரோ ப்ராசஸர் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1970s இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர் இஸ் 4004 டெவலப்டு பை இன்டெல் இன்க். அண்ட் தென் இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மல்டிபர்பஸ் சிலிக்கான் சிப் இருக்கும். அண்ட் தென் இட் இஸ் அ கிளாக் பல்ஸ். ஏன் இதில் கிளாக் பல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி த அக்செப்ட் ஒன்லி த பைனரி டிஜிட். ஓகே, என்ன இருக்கும்? நமக்கு பைனரி டிஜிட் வந்துட்டு மட்டும்தான் நான் அக்செப்ட் பண்ணேன். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நம்ம சிஸ்டம் வந்துட்டு என்ன லாங்குவேஜை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி த பைனரி டிஜிட்ஸ். ஸோ நீங்கள் என்ன இன்புட் கொடுத்தாலுமே த சிஸ்டம் வில் பி அண்டர்ஸ்டுட் ஒன்லி இன் த
பைனரி டிஜிட். அதை ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு என்ன பண்ணும், அவுட்புட் வந்துட்டு த்ரோ பண்ணும். ஸோ இங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இட் அக்செப்ட்ஸ் இன்புட் ஆஸ் எ பைனரி டேட்டா அண்ட் ஆஃப்டர் ப்ராசஸிங் இட் ப்ரொவைட்ஸ் த அவுட்புட் டேட்டா ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர்ட் இன் த மெமரி. அப்போது மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நம்ம வந்துட்டு இப்போ கொடுக்குற எல்லாமே வந்துட்டு த்ரூ மைக்ரோ ப்ராசஸர் மூலயமா எல்லாமே எங்கே போகும், மெமரிக்கும் போகும். அங்கே போய் ப்ராசஸ் பண்ணிவிட்டு தென் உங்களுக்கு அவுட்புட் வந்துட்டு த்ரோ பண்ணும். ஓகே, ஸோ இந்த பிக்சரைசேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் வந்துட்டு நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்க. ஃபஸ்ட் அது எங்கே போகும், மைக்ரோ ப்ராசஸர் போகும். அண்ட் தென் அங்கே வந்துட்டு மெமரியில் ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகிட்டு அங்கே ப்ராசஸ் நடத்திட்டு மெமரியில் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா எல்லா டேட்டாஸு. நீங்கள் என்னெல்லாம் இன்புட் டேட்டா கொடுத்தாலும் அது என்னவாக தான் அக்செப்ட் பண்ணிக்கும், பைனரி டிஜிட்டாக தான் அக்செப்ட் பண்ணிக்கும். அண்ட் தென் இட் வில் பி ஸ்டோர்ட் இன் த மெமரி. அண்ட் தென் அதுலேருந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அவுட்புட் த்ரோ பண்ணுவாங்க. ஓகேவா, இதுதான் வந்துட்டு மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதோட pictorial representation. Next, the microprocessor is made up of 3 main units. What are they? ALU, control unit and registers. What is ALU? Arithmetic and logical unit. என்னது அரித்மெட்டிக் லாஜிக்கல்னா, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எங்கே தான் நடக்கும், ஏஎல்யூவில் தான் நடக்கும். ஸோ டு பெர்ஃபார்ம் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அண்ட் தென் கண்ட்ரோல் யூனிட், டு கண்ட்ரோல் த ஓவரால் ஆப்ரேஷன்ஸ் த கம்ப்யூட்டர் த்ரூ சிக்னல்ஸ். எல்லாமே எது மூலியமாக தான், சிக்னல்ஸ் மூலியமாக தான் என்ன பண்ண போகுது, இப்போ நமக்கு ஒர்க் பண்ண போகுது. ஸோ எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட் தான் எல்லா ப்ராசஸையுமே கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் தென் ரெஜிஸ்டர்னா என்னென்னா இன்டர்னல் மெமரி. இப்போ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது, இந்த ரெஜிஸ்டரில் தான் போய் என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ தே ஆர் யூஸ்டு டு ஹோல்டு த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் டேட்டா ஃபார் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ராசஸர். அப்போ ப்ராசஸ் பண்ண எக்ஸிக்யூஷன் ஆக வேண்டிய எல்லாத்தையுமே எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கும், இன்டர்னல் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிக்டோரியல் பாருங்கள். ஸோ ஒரு இன்புட் நீங்கள் கொடுக்குறீங்க. ஃபஸ்ட்டு அந்த இன்புட் சிஸ்டம் த்ரூ சிஸ்டம் நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்க இல்லையா, அது எங்கே போகும், மைக்ரோ ப்ராசஸரில் ஆல்ரெடி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். நம்ம கண்ட்ரோல் யூனிட் இருக்குது, ஏஎல்யூ இருக்குது, ரெஜிஸ்டர் இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குறது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அரித்மெட்டிக் சம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு மைக்ரோ ப்ராசஸரில் இருக்கிற ஏஎல்யூவில் போய் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நடக்கும். ஸோ ப்ராசஸ் நடந்தால் அகெயின் உங்களுக்கு அது எங்கே ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிடும். வெதர் இட் வில் பி ஸ்டோர்ட் இன் ஏ ரேம் ஆர் ரோம். ஓகேவா, ஸ்டோர் ஆகிட்டு அகெயின் உங்களுக்கு என்ன ஆகும், அவுட்புட் த்ரூ பண்ணும். இதுதான் வந்துட்டு இந்த மைக்ரோ ப்ராசஸர் எப்படி வந்துட்டு ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு பேர் தான் வந்துட்டு இந்த சிஸ்டம் பஸ் இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். த மைக்ரோ ப்ராசஸர் இஸ் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் த மெமரி யூனிட்ஸ் அண்ட் இன் த இன்புட் அவுட்புட் டிவைசஸ். த சிஸ்டம் பஸ் இஸ் அ bunch ஆஃப் wires which is collection of address bus, data bus and control bus that serves as a communication channel between the microprocessors and other devices. Okay, next characteristics of microprocessor. இப்போ நம்ம microprocessor என்னெல்லாம் characteristics இருக்குன்னு பார்க்கலாம். So they are given 3 characteristics. One is clock speed, second one is instruction set, and third one is word size. So what is the working of clock speed? Every microprocessor has an internal clock that regulates the speed at which it executes the instructions. The speed at which the microprocessor executes instruction is called the clock speed. So இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா microprocessor வந்துட்டு இன்டர்னல் கிளாக் இருக்குது. அது வந்து என்ன பண்ண, இப்போது எந்த அளவுக்கு நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் பண்ணுதுன்றதை மானிட்டர் பண்ணும் இல்லையா. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அதுக்காக தான் உங்களுக்கு என்ன யூஸ் ஆகுது, கிளாக் ஸ்பீடுன்றது யூஸ் ஆகுது. ஸோ அது அந்த ஸ்பீடை வந்துட்டு எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸர் ஸ்பீடை வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா MHz ஆர் GHz. தட் மீன்ஸ் மெகா ஹெட்ஸ் அண்ட் ஜிகா ஹெட்ஸ். செகண்ட் ஒன் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். What is meant by instruction set? All the instruction can be stored in the microprocessor to do the execute the process. A command which is given to a computer to perform an operation on data is called an instruction. A basic set of machine level instruction that a microprocessor is designed to execute is called as an instruction set. This instruction set
carries out the following types. ஸோ இது என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸரில் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே நடக்கும், எல்லாம் டிசைன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ என்ன பண்ண போகுது, எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஸோ எதை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம், நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுறோமோ இன்ஸ்ட்ரக்ஷனில் அதை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம். என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம், என்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், arithmetic operations, logical operations, control flow and input output. Okay. Last, word size. What is word size? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் சைஸ் இஸ் நத்திங் பட் த ஈச் அண்ட் எவ்ரி பிட் கேன் பி ப்ராசஸ்டு. இப்போ நான் வந்துட்டு கொடுக்க போகிற இன்புட் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கும். எப்படி ஸ்டோர் பண்ணிக்கும், பைனரி டிஜிட்டாக தான் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ பைனரி டிஜிட்னு என்னது, பிட்ஸ். நம்ம கொடுக்க போகிற எல்லா இன்புட்டுமே பிட்ஸாக தான் என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணும் இல்லையா. அப்போ நான் கொடுக்க போகிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே இட் கேன் பி கன்வெர்டட் ஆஸ் அ பிட்ஸ். அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க, வேர்ட் சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்ட் சைஸ் டிட்டர்மைன்ஸ் த அமௌண்ட் ஆஃப் ரேம் that can be accessed by microprocessor at one time and the total number of pins on the microprocessor. Okay, the total number of inputs output pins is turns determines the architecture of the microprocessor. So word size is nothing but the input data which is given to stored in the microprocessor as bit. Okay, so students, நம்ம ஜஸ்ட்டு 3 மெயின் டாபிக் தான் பார்த்துருக்கோம். அதோட கொஸ்டின்ஸ் இங்கே நான் கேட்டிருக்கேன். இதுக்கான கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. மேக் யூஸ் ஆஃப் இட். வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ.